ஸோ நீங்கள் நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோஷூட்டோட பிடிஎஸ். ஸோ நான் நேற்றே சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் வந்து அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து வளகாப்பு. அதுக்கு தான் இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்கோம். நேற்றே வந்து அரவிந்த் சொன்னால் டே ஒரு 9:10 மணிக்குள்ளே இருக்கிற மாதிரி வாங்கடா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே டிலே பண்ணிடாதீங்க அப்படின்னா. இப்போயே ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. நான் இப்போ தான் கார்த்திக் வர கால் பண்ணேன். ப்ரோ 10 நிமிஷம் ப்ரோ, வந்துடுறேன் ப்ரோ, கிளம்பிட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. அரவிந்த் என்ன கொந்தளிக்க போகிறான்னு எனக்கு தெரியல. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். மணி ஆல்ரெடி 10:45 ஆச்சு. 10:30 மணிக்கெலாம் அங்கே வர சொல்லலாம். கல்யாணத்துக்கு தான் சீக்கிரம் போக மாட்டேன்றோம்னா வளகாப்புக்கு போக மாட்டேன்றோம். இது சரியாக ஒரு தூங்கலை, கண்ணெல்லாம் சவுந்துருச்சு. சரி ஓகே, கிளம்பி போவோம். போயிட்டு அம்பரீஷை பிக்கப் பண்ணிட்டு மண்டபத்துக்கு போயிட்டு விளாக் எடுக்கிறதுக்கு என்ன கலாய்க்க போகிறேன்னு தெரில. எல்லா ஃபன்னையும் பார்ப்போம் கைஸ், ஸ்டே டியூன்ட். ஒரு இருட்டாக இருக்குது. மண்டபத்துக்கு போகலாம். அது பேர் வந்து 10 மணிக்கு வர சொன்னானா? ஆமாம், இங்கே மணி 11 ஆச்சு. இங்கே 11 ஆச்சு. உள்ளே போனால் அவங்களே சாப்பாடு தருவாங்க. இருந்தாலும் நாங்கள் ஒரு குட்டி பிரேக் போட்டு அவன் போகிற சாப்பாடுமே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, சும்மா நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களை சந்திக்கிறோம். சிஎஸ். ஒரு வழியாக வந்து நம்ம அரவிந்தோட நிச்சயத்துக்கு வந்து வளகாப்புக்கு வந்துட்டோம். கல்யாணம் அப்பாவே அவ போகிறா. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரோ, இன்றைக்கி அரவிந்த் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்காந்து இமேஜின் கூட பண்ணி பார்க்கல ப்ரோ. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணேன். இல்லை மச்சான், நீ சிங்கிள் ஆடுறாலாம் சொன்னேன். கான்ஃபிடென்ட்டாக கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி பச்சாமனு உட்காந்து வெள்ளை சட்டை போட்டு. இப்போ நான் மட்டும் ஜீவா, இவர் வினய். எந்த மாதம் இவனுக்கு கல்யாணம் ஆயிரும்? இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் ப்ரோ. மண்டபம் கிடைக்கிறத பொறுத்து. மண்டபமாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு மண்டபத்தில் ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. வந்ததுக்கு நமக்கு வந்து இந்த ஒரே ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காங்க. வந்தோடனே நான் கூட வந்து சரி ஓகே ரைட்டு போட்டுனே சாப்பாடு போடுவாங்க, டேரெக்டாக சாப்பிட்டு போகலான்னு நினச்சேன். ப்ரோ 7 வகை சாப்பாடு போடுவாங்க 7ஆம் மாதம். ஓ அப்படிதான் இருக்கு. உங்களை பிள்ளை கல்யாணம்னா தெரியும்ப்பா, நமக்கு நம்ம ஒண்டி கட்டியா தெரியும். சாதம், தேங்காய் சாதம், புதினா சாதம், தக்காளி சாதம், இது மாதிரி 7 வகை சாதம் போடுவாங்க. இன்னைக்கு நாங்கள் ஜாலியாக சாப்பிடலாம். அப்போ இந்த 7 வகையான சாப்பாடும் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க. அதை தான் எங்களால் சொல்ல முடியும். ஆமாம். ஃப்ரெண்டு கூட தான் சாப்பிடும். நம்ம வெயிட் பண்ணால் ஃப்ரெண்டு நம்மளை விட்டுட்டு சாப்பிட்றோம். விதி வலியதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ? இல்லை, நான் எப்போ எந்த கல்யாண வீட்டில் என்ன ஃப்ரெண்ட்ஸில் போய் சாப்பிட்றதால இது மாதிரி வந்து 2 டைம் பேங்க் ஆகும். ஒரே இலையா வச்சிடலாமான்னு பார்க்குறேன். இல்லை தனித்தனி இலையா வைங்க. இலையில காலி நல்ல காலியா? அதை கிழிஞ்ச இலையில வச்சுட்டு கிழிஞ்ச இலையில ஒன்றா வச்சு ஒன்றா சாப்பாடு போடுறாங்க. பரவாயில்ல, பரவாயில்ல, கையில் கொடுங்க. இது எனக்கு பொங்கல் இலையா? இலையிலன்னு பொங்கல் இலை கொடுத்துருக்காங்க. ஆமாம், தண்ணி அந்த கார டேபிள் 2க்கு நடுவில் எல்லாம் மாட்டிக்கணும்னு நினச்சேன். நல்ல அண்ணன் பெரிய மனசு பண்ணி சின்ன இலையாக கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தண்ணி எனக்கு தனியா? அப்பா ஃபங்க்ஷன் வந்தோடனே நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக ஒரு இடத்துல இருக்கிற இடம் தெரியாமல் உட்காந்துருந்தோம். ஃபங்க்ஷன் முடிய போகிறப்ப பரபரப்பாக்கிட்டாங்கப்பா. அம்பரீஷ் ப்ரோ காரை எடுத்துகிட்டு இறக்கி விட போயிட்டாது யாரையோ. என்ன கடைசியில் அனாதையாக விட்டாங்க, ஆளே இல்லாத மண்டபத்தில். நிறையா ஃபன் பண்ணோம். அப்போ அம்பரீஷ் ப்ரோ வந்ததுக்கப்புறம் தான் என்ன பிளான்னு தெரியும்.
செம்ம தூக்கம் வருது, செம்ம டயர்டாக இருக்குது. எனக்கு தனியாக புலம்பு விட்டு போயிட்டாங்க. இப்படி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுவோம் இல்லையா. வெல்கம் பேக். ஒரு வழியாக நம்ம வந்து அழகாக அட்டென்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒன்று கடைசி ஒரே ஒரு வேலை, மாப்பிள்ளையும் பொண்ணையும் நம்ம போய் பிக்கப் பண்ணோம். அது ஒன்று தான் இப்போதைக்கு நமக்கு வேலை. ஆட்டோவில் வச்சாலுமே வரலையே ப்ரோ. நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். 72 வரைக்கும் போகுது ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து லோ தான். ஆப்ஷன் மாற்ற முடியாதுல, எப்படி இந்த காலம் மாற்றுறீங்க தெரில, என்னன்னு தெரில. ஆட்டோவில் வச்சாலும் அதான் வருது. சரி ஓகே, நம்ம அந்த பிரச்சனை அப்புறம் பார்த்துப்போம். இன்னைக்கு நல்லா போச்சு சிறப்பாக. அப்புறம் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா, ஸ்கூல் வாசலில் இந்த மண்டபம் இருந்துச்சு. என்னோட ஸ்கூல் வாசலில் தான் இருந்துச்சு. முன்னாடி இந்த மண்டபம் வந்து இதாக இருந்துச்சு, அது அகாடமி மாதிரி இருந்துச்சு. இப்போ மண்டபம் மாற்றிட்டாங்க, எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி. எப்படி ஸ்கூலில் மண்டபம் வச்சாங்க? எதுவும் சைட் பிஸ்னஸா? சைட் பிஸ்னஸாக இருக்கும் ப்ரோ, வாய்ப்பு இருக்குது ப்ரோ. உள்ள அவ்வளோ பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு, தனியாக எங்களுக்கு தனியாக ஹேண்ட்பால் ஹாக்கி கிரவுண்டு, அந்த சைடு மாடல் ஸ்கூல், சின்ன ஸ்கூலு. ஸ்கூல் உள்ள சுற்றி பார்க்கறதுனாலே ஒரு 1/2 hour ஆகும். அந்தளவுக்கு பெரிய ஸ்கூல் எங்கள் ஸ்கூலு. மலரும் நினைவுகள். அந்த கேட்டு வாசலில் போய் தான் பைக் எனக்கு நான் பார்க் பண்ணேன். அதே கேட்டு வாசலில் லேட்டாக போயிட்டு ஃபாதர் ஏன்னா 9 மணிக்கு உள்ளே போகணும். லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபாதர் வந்துருவாரு. ஃபாதர் அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த மின்சார கனவுல வந்து அரவிந்த் சாமி கடைசி கொடுப்பாரு. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எங்கள் ஃபாதர் பார்க்கறதா சாந்தமாக இருப்பார். அப்படி பெரம்ப அப்படி அந்த இதுக்குள்ள வச்சிருப்பாரு, அந்த அங்கிக்குள்ள கையில சொருவி வச்சிருப்பாரு. விஜய் மாதிரி எடுப்பாரு. கையில அப்படி சொருவி இருப்பாரு ப்ரோ. அந்த அங்கிக்குள்ள இருக்கும் பெரம்பு. அப்படி வந்தனே கையோட விட்டோன்னே பெரம்பு சல்லுன்னு கீழே வரும். திருமல விஜய் மாதிரி அப்படி எடுக்கிற மாதிரி. அந்த காலத்துலயே ஒரு எக்ஸ்பர்ட் மூலூரன் இருந்திருக்காப்ல. அப்பா எவ்வளவு மெமரிஸ் ப்ரோ. மாப்பிள்ளை கால் பண்றாரு. ஏய் சொல்றேன், இங்க தான்டா இருக்கேன், ரயில்வே ஜங்ஷனை தாண்டிட்டேன்டா. ஆமாண்டா வாங்காம விடுறதா இல்ல. டீ வைக்கலன்னா அவன் அவ்வளவுதான். இன்னைக்கு மாப்பிள்ளை இன்னைக்கு புளியாம ஒரு ஸ்டார்பக்ஸ் டீ குடிக்கிறேன். அதுவும் எனக்கு போட்ட இலையை நீங்க பாக்கணுமே. இந்த கோயில்ல பிரசாதம் கொடுக்கறதுக்கு இத்தனோண்டு இலை, அது மாதிரி 2 இலை போட்டு எங்க 2 பேத்துக்கு ஒரு இலை. அதுக்கப்புறம் அது இல்லாம தண்ணி ஒரு பொங்கல். அந்த பொங்கல் இலைக்கு டேபிள் 2 டேபிள் நடுவில் உட்கார இலை மாட்டிக்கும். அந்த டேபிள் சந்தில இலை போகாம நான் சாப்பிடுறது பெரிய எனக்கு சங்கடமா இருக்கும். இன்னைக்கு ட்விஸ்ட் ஆகி இலைய விட்டு இலையா போச்சு. நம்ம மாப்பிள்ளை தான் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாவே இருந்தாரு. நினைச்சதை சாதிச்சுட்டா மச்சான். அந்த பொண்ணு என்ன பாக்குறாடா, எப்படி உஷார் பண்ணி எனக்கு ஐடியா கொடுனான்னு கேட்டுட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு குழந்தை வரைக்கும் வந்திருக்கான். நாங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அவன் முந்திட்டு போயிட்டான். நாங்க இன்னும் போய்கிட்டே இருக்கோம். தாடியிலே வெயிட் போட்டுருச்சு, பாடி வெயிட் போட்டுருச்சு. எனக்கு கூட இந்த வருஷத்துல முடிஞ்சிரும். லவ் மேரேஜ்னால கொஞ்சம் பிரச்சனை இருக்க தானே செய்யும். அந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து தாண்டி போயிடுவோம். இவரு நிலைமை தான் என்னன்னு தெரியல. இவரு என்ன ஏன் கல்யாணத்துல கார் ஓட்டி, ஏன் வளகாப்பு கார் ஓட்டி, பையனுக்கு கார் ஓட்டி. நான் முன்னாடி வீடியோ சொன்னதுல தாங்க, நான் என்னென்னும் பொண்ணுக்கு ஜீவா தான் ரிஷா கேட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? ரைட்டு. ஒரு வழியா வந்துட்டோம். நான் அவன் தான் கால் அடிக்கிறான். இப்போ வந்து கார்த்தி வந்து ஓட்டுவாரு. நான் என் பைக் எடுத்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிடுவேன். கிளம்புவோமா? மாப்பிள்ள கோவப்பட்டாரு. மாப்பிள்ள சார் காஸ்டியூம்லாம் மாத்தி பயங்கரமா இருக்கு. கொஞ்ச நேரம் வேஷம் கட்டி இருப்போம், அதுக்கப்புறமா வைபுக்கு வந்துட வேண்டியதான். ஆக்சுவலா வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை நீ பார்க்கல. நாங்க வந்து உள்ள வந்துட்டு வெளியில வந்து நின்னோம், சும்மா நின்னோம். திடீர்னு வந்து ஒரு அம்மா வந்து, நீங்க இந்த சேனல் பண்ணீங்கல்ல, சூப்பரா இருக்கு அப்படின்னா இந்த தம்பி தான் கூட பண்ணது. சூப்பரா இருந்துச்சு கான்செப்ட். என்ன பண்ண போறீங்க? பண்ணுங்கடா, நல்லா இருக்கு, பண்ணுங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு ஸ்டாக் அவங்க என்னையும் ஐடென்டிஃபை பண்ணாங்க. நீங்க அந்த வீடியோல வரவங்க நல்லா பண்றீங்க. இந்த பையன் அந்த வீடியோல வந்தது கூட வந்தது. பொண்ணு நல்லா பண்றீங்க, நல்லா பண்றீங்கப்பா பொண்ணு, நல்லா பண்றீங்க அப்படின்னாங்களா? ஒரே அப்ரிசியேஷன்ஸ் தான் வருது. இது என்ன ஒரு சோகம்னா, எப்பெல்லாம் அப்ரிசியேஷன் கால்ல வந்தாலும் எப்பெல்லாம் இருக்க எங்கயாவது இடத்துல இருப்பான். நேத்து ஒருத்தர் போன் பண்ணி 10:30 மணிக்கு போன் பண்ணி பாராட்டினார். நேத்து நைட்டு அப்ப இவன் இல்ல, நானே ஒரு மட்டும் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போன் பண்ணி மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் சொல்லிட்டு நல்லா இருக்குடா பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னாரு. அப்ப இவன் இல்ல. ஆமா என்கிட்ட கேட்டாங்க, நீங்க அப்படின்னா அரவிந்தோட கிளாஸ்மேட். ஓகே ஓகே, நான் அம்பரீஷோட கிளாஸ்மேட். இப்ப ஆக்சுவலா நம்ம என்ன பண்ண போனா, மாப்பிள்ள ரொம்ப டயர்டா இருந்தனால அவரை கூட்டிட்டு போய் வழக்கம் போல நம்ம டீ, எப்பவுமே வழக்கமா குடிக்கிற டீ கடை ஒரு ஹைவேல இருக்கு. லட்சுமி போயிட்டு அங்க இருந்து நாங்க ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுத்துட்டு
இது எங்க இருக்கான்னு இப்ப எப்படி கண்டுபிடிக்கணும் நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆடா அதுவா சிக்குங்கிற மாதிரி நீயா ஃபோன் பண்ணி மச்சான் நம்ம ஒரு லொகேஷன் ஒன்று போடலாம், அது எங்க இருக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னு என்ட்ரியை கொடுத்துட்டோம். லொகேஷன் தான் கேட்டேன், நேரில் வர சொல்ல நான் வந்துட்டோம்ல. எதாச்சியா மாட்டினா போனதுக்கு நல்ல 4 போட்டோ எங்களுக்கு மாட்டிருந்தா எல்லாத்தையும் பாராட்டுற அந்த கேமராமேன் தான் பாராட்டுறேன். அப்புறம் நாங்க எதிர்பார்க்காம ஒரு சில விட்டு எடுத்தோம். கேமராமேன் லைட் போயிடுச்சு. அதுவும் போடுறோம். வருமான்னு தெரியல எடுக்கிறேன்ட்டு. இவனுக்கு கப்பல் சில்லவுட்டும் செம்மையா வந்துச்சு, எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சில்லவுட்டும் செம்மையா வந்துச்சு. இப்போதைக்கு நம்ம டீ கடையில போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். பாய். இதுதான் எங்கள் டீ கடை, லட்சுமி டீ கடை, டீ ஸ்டால். எங்களுக்கு வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. டீ குடிக்கலான்னு வந்து மறந்து போய் ஜூஸ் குடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறது தெரியல. மாதிரி பொண்ணு பஜ்ஜி இருந்து சாப்பிடுவோம். வை ப்ரோ, அதே பொண்ணு பஜ்ஜி. டீ குடிக்கலாமா? டீ குடிக்கலாம், ஜூஸ் குடிச்சோம், அதே டீ குடிக்கலாம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. டீ தான் கஷ்டம், வாங்கி குடிங்க. எனக்கு நான் 2 பஜ்ஜி வாங்கிக்கிறேன். சரி பஜ்ஜி. பஜ்ஜி எப்படி இருந்துச்சு? பஜ்ஜி 6 நிமிஷம், ஆனால் சாம்பார் சூடாக இருந்துச்சு. ஓரளவு மேட்ச் பண்ண முடிஞ்சிச்சு. யார் இப்போ கார் ஓட்டுறா? டீ ஸ்பாட்டில் முடிஞ்சிச்சு. டீயை குடிச்சிட்டு பஜ்ஜியை சாப்பிட்டு எல்லாம் இப்போ ரெஸ்ட் மூடுக்கு போயிட்டாங்க. ரெஸ்ட் மூடுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிட்டு தான். இப்போ ஒரே ஒரு வேலை, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இனிமேல் உங்களை நாங்கள் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு vlogல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது A2K Vlogs. ஹாய். ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஒரு சம்பவம் வந்து போச்சு. எங்கள் காரில் வந்து ஏசி வந்து என்ன ஆச்சுன்னா, ஜென்ரலாக எல்லா கார்லேயுமே ஏசி வந்து செல்சியஸில் தான் ரெக்கார்ட் ஆகும். பட் இது வந்து திடீர்னு இன்னைக்கு எடுக்கும்போது ஃபேரன்ஹைட்டில் இருந்தது. ஸோ லோவஸ்ட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 64 வரைக்குமே என்னமோ இருக்குது. ஹையஸ்ட் வந்து 70 வரைக்கும் போகுது. எப்பயுமே 22 தான் ஒரு எல்லா கார்லேயுமே ஹையஸ்ட்டாக இருக்கும். என்னடான்னு பார்த்தா அப்புறம் கார்த்தி தான் சொன்னாரு, ஜி இது ஃபேரன்ஹைட்டில் இருக்கு ஜி, செல்சியஸில் தானே நம்ம ரீடிங் பார்ப்போம், இது எவன் மாற்றி வச்சான்னு தெரிலன்னு. இப்போ அதை எப்படி மாற்ற போகணும்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். விலாகில் அப்பப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸ் கொடுப்போம். அதனால இப்போ நீங்கள் அதை பாருங்க. 64 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் இருக்கா? ஆமாம். இப்போ வந்து ஆட்டோவையும் ஏசியும் 2 செகண்ட்ஸ் இப்படி ஹோல்டாக பிடிச்சோன்னா செல்சியஸ்க்கு மாறிடும். அவ்வளோதான். நம்ம வந்து ஃபேரன்ஹீட்டில் பார்ப்போம் அப்படின்னா ஃபேரன்ஹீட்டில் வச்சுக்கலாம். ஜெர்மன்காரெல்லாம் ஃபேரன்ஹீட்டில் பார்ப்போம், ஃபேரன்ஹீட்டில் வச்சுப்போம். நம்ம செல்சியஸ் யூஸ் பண்ணுறோம், செல்சியஸில் வச்சுக்கலாம்.